மதுரையில் திருப்பரங்குன்ற மலையை வச்சு எப்படியாவது இந்து முஸ்லீமுக்கு இடையே மிகப்பெரிய அளவில் கலவரத்தை பண்ணிடலாம். அப்படி கலவரத்தை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய அரசியல் லாபம் கிடைக்கும்னு சொல்லி இவங்க நடத்துகிற அந்த போராட்டம் இருக்குல்ல, அந்த போராட்டத்துக்கு மதுரையில் இருக்கக்கூடிய இந்துக்கள் யாருமே போகவே இல்லை. போகலாட்டையும் பரவாயில்ல, இந்து முஸ்லீம் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருப்போம். திருப்பரங்குன்ற மலையில் காலம் காலமாக ஆடு கோழி என்பது பலியிடுவாங்க, நாங்களே போய் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லா இந்து மக்களுமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்துக்கும் பேட்டி கொடுத்து அதை வைரலாக பரவுன உடனே பார்த்தீங்கன்னா அந்த விரக்தியில் இன்னைக்கு பிஜேபியை சேர்ந்த அந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்த ராம சீனிவாசன் இந்துக்களை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்களே பாருங்க. சார், பண்றது முஸ்லீம்கள் மட்டும் இல்ல, மேல போய் நேர்த்தி கடன் செலுத்துறது, ஆடுகோழி வெட்டினது, சாப்பிட்டது, பரிமாறினது எல்லாம் இந்துக்களும் பண்ணிருக்காங்க. முட்டாள்களுக்கு சேர்த்தா சார் சொல்றேன், அந்த முட்டாள்களுக்கு சேர்த்தா சொல்றேன், முட்டாள்களுக்கு சேர்த்தா சார் சொல்றேன், அந்த முட்டாள்களுக்கு சேர்த்தா சொல்றேன். நம்பிக்கை நான் அதை பண்றேன்னு ஒரு இந்து சொன்னாலும் அவனை முட்டாள்னு நீங்க சொல்றீங்கன்னா அது என்ன வாதம்? முட்டாள் தான் அது. அப்போ தங்களுடைய போராட்டத்திற்கு யாருமே கலந்து கொள்ள வரல, தங்களுடைய போராட்டத்திற்கு யாரும் ஆதரவாக பேசலை, இவங்க நினைச்ச மாதிரியே இந்த ஒரு கலவரத்தை பண்ண முடியல என்பதற்காக அசைவம் சாப்பிடக்கூடிய அத்தனை இந்துக்களுமே முட்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ராம சீனிவாசன், பிஜேபியோட முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ராம சீனிவாசனே கொடுக்கிறாரு. அப்போ இவங்க பேச்சை கேட்கல என்பதற்காகவே எல்லா இந்துக்களையும் முட்டாள் அப்படின்னு சொல்வதன் மூலமாகவே இவங்களுடைய பிளான் அம்பலப்பட்டு போச்சு பாருங்க. அதாவது இவர்களை பொறுத்த வரைக்கும் சிக்கந்தர் தர்காவும் கோயிலும் ஒன்னா இருப்பது ஒரு பிரச்சனை. அது மட்டுமல்லாது இவர்களுடைய ஒற்றை நோக்கமே முருகன் கோயில் எங்கெல்லாம் இருக்கோ அதை பார்ப்பனர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். பார்ப்பனர்கள் என்ன கலாச்சாரத்தை பின்பற்றாங்களோ அந்த கலாச்சாரத்திற்கு முருகன் கோயிலை கொண்டு வரணும் அப்படின்றதான் இவங்களுடைய பிளான். அதனால தான் திருப்பரங்குன்ற மலையில் எப்படி அசைவம் நீங்கள் பலியிடலாம், எப்படி நீங்கள் அசைவம் சாப்பிடலாம் அப்படின்ற கேள்வியை இவங்க கொண்டு வராங்க. ஆனால் முருகன் கோயிலுக்கே ஒரு காலத்தில் மாமிசங்கள் தான் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி முருக பக்தர்களும் ஆன்மீகவாதிகளும் இப்போ பேசி வருவதை ஆதாரத்தை வெளியிடுறதை பார்க்க முடியுதா இல்லையா? அப்போ இவருடைய ஒற்றை நோக்கம் என்பது முருகனை ஒரு பார்ப்பன கடவுளாகவும் முருகனை ஒரு சைவம் சாப்பிடக்கூடிய ஒரு கடவுளாகவும் பிம்பப்படுத்த வேண்டும் என்பதுதான். அதற்காக தான் இவங்க சிக்கந்தர் மலை, திருப்பரங்குன்ற மலை என்ற பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறாங்க. இதை ஏன் நான் உறுதிப்பட சொல்றேன் அப்படின்னா, இந்த பிரச்சனை என்பது திருப்பரங்குன்றத்தில் மட்டுமல்ல, சென்னி மலையில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே கிறிஸ்தவ மலையாக மாற்ற போகிறாங்க அப்படின்ற ஒரு வதந்தியை, ஒரு புரளையை கிளப்பி விட்டாங்களா? அதன் பின்பு பழனி கோயில் எடுத்துட்டிங்கன்னா அங்கே இருக்கிற பஞ்சாமிர்தத்தில் மாட்டு கொழுப்பை கலந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை கிளப்புனாங்களா? அங்கே இஸ்லாமியர்களை உள்ள நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தினாங்களா? அதன் பின்பு இப்போ திருப்பரங்குன்றத்தில் என்ன சொல்கிறாங்க? சிக்கந்தர் மலையாக மாற்ற போகிறாங்கன்ற ஒரு வதந்தியை கிளப்புறாங்களா? இப்போ மறுபடியும் திருச்செந்தூர் முருகன் கோயிலை கையில் எடுத்துக்கிட்டு இவங்க போட்ட ஒரு பிளான், ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ காமிக்கிறேன் பாருங்க. இது ஏன்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரியான ஒரு தடுப்பு இந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சர்ச்சு முன்னாலே போட முடியுமா? எல்லா பள்ளிவாசல் முன்னாலேயும் போட முடியுமா? ஆட்களை கியூல உள்ள பண்ண முடியுமா? அப்படி இருக்கும் போது இந்து கோவில் உள்ள வரதுக்கு மட்டும் ஏன் இது இப்ப திருச்செந்தூர்ல ஆரம்பிச்சிருக்கு, இது பூரா தமிழ்நாட்டிலே நடக்கும். நம்ம உள்ள ஏன்னா நமக்கு ஒரு இது அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு நான் உட்பட முட்டாள்தனமா இருந்துட்டோம். 67 வருஷமா முட்டாளா இருந்துட்டோம். அப்போ இந்த வீடியோவில் பேசக்கூடிய நபர் என்ன சொல்கிறாரு? திருச்செந்தூரில் இப்போ ஆரம்பிச்சிருக்கு, தமிழ்நாடு முழுவதும் இது நடக்க இருக்கிறது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு 67 வருஷமாக நம்ம முட்டாளாக இருக்கிறோம், மசூதியும் சர்ச்சுக்கு முன்னாடி 144 தடை உத்தரவு போடுவாங்களா, இந்துக்களுக்கு மட்டும் இப்படி பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இனிமேலும் நம்ம விழிப்புணர்வு பண்ணல அப்படின்னா இன்னும் பிரச்சனை பெருசாக மாறிடும், சென்னிமலை திருப்பரங்குன்றத்தோடு இது நிறுத்த போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி வன்முறையை தூண்டும் விதமாக இவர் பேசியிருக்கிறார். இவர் சொல்வது உண்மையாங்க? மசூதியோ கோயிலோ சர்ச்சோ 144 தடை உத்தரவு யாரால போட்டாங்க? இஸ்லாமியர்கள் எங்கேயாவது போராடி போய் 144 தடை உத்தரவு போட்டாங்களா? இந்துக்கள் எங்கேயாவது போராடி சர்ச்சுக்கோ கோயிலுக்கோ அல்லது மசூதிக்கோ முன்னாடி 144 தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்களா? கிறிஸ்தவர்கள் போராட்டத்தால் எங்கேயாவது 144 தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்களா? இல்லை. இந்துத்துவ இயக்கங்களான பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணியினால தான் திருப்பரங்குன்றத்துலேயும் 144 தடை உத்தரவு போடப்படுது. மசூதிக்கு முன்னாடி பாபர் மசூதியில் போடப்பட்டுச்சு, கிறிஸ்தவ ஆலயத்துக்கு முன்னாடி 144 போடப்படுது. அப்படின்னா அது உங்களால் மட்டும்தான் போடுறாங்களே தவிர சாமானிய இந்துக்களாலோ இஸ்லாமியர்களாலோ கிறிஸ்தவர்களாலோ ஒருபோதும் போடப்படுவதில்லை. அது மட்டுமல்ல, இவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி அப்படின்றதற்கு உதாரணமே 67 வருடங்கள் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு பாருங்க. ஏன்னா 67 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே திராவிட கட்சி
கட்சிகளுடைய ஆட்சி வந்துச்சு. அப்போ திராவிட கட்சிகளை எதிர்க்கக்கூடிய பார்ப்பனிய மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கோயிலுக்குள்ளே இருந்து கொண்டே இந்துக்களை மூளை செலவை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுவும் சென்னிமலை, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர்னு இவங்க பட்டியலிடுவதை பார்க்கும்போது முருகன் கோயிலை திட்டமிட்டு அந்த கோயிலை அடிப்படையாக வைத்து ஒரு மதக்கலவரத்தை பண்ணக்கூடிய வேளையில் இவங்க ஈடுபடுகிறார்களோ அப்படின்ற சந்தேகம் வருது. ஏன்னா முருக பக்தர்களுக்கு இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. இவங்க ராமர் கோயிலுண்டுவாங்க, பெருமாளுண்டுவாங்க. வைதீக அடிப்படையில் தான் இந்த பிஜேபி கட்சி செயல்பட்டதே தவிர ஒருபோதும் சைவ சித்தாந்தத்தை கையில் எடுத்ததே கிடையாது. ஆனால் இப்போ அப்படி எப்படி மாறுது? வெளிநாட்டில் ஒரு முருகன் கோயில் திறக்கிறாங்க அப்படின்னா மோடிஜி இங்கிருந்து அரோகரான்றாரு. இன்னைக்கு தைப்பூசத்தன்று மோடிஜி அவர்கள் முருகனுக்கு அரோகரா அப்படின்றாரு. எதற்காக இவங்க முருகனை இப்போ கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் முருக பக்தர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, தமிழர்களுடைய கடவுளாக முருகன் இருக்கிறார் என்பதற்காக அதை எப்படியாவது தங்களுடைய பார்ப்பன கடவுளாக மாற்றி அதன் மூலமாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்பி அரசியல் அறுவடை பண்ண வேண்டும் என்பதற்காக தான் முருகன் கோயில் இருக்கக்கூடிய அறுபடை வீடுகள் அத்தனையிலையுமே கலவரம் செய்யக்கூடிய வேளையில் இவங்க ஈடுபடுறாங்க. திமுக அரசு, தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தில் உறுதியான நடவடிக்கை நீங்கள் எடுக்கலை அப்படின்னா, உடனடி கைதுகளை பண்ணலை அப்படின்னா பெரிய ஒரு பிரச்சனையை மாவட்ட நிர்வாக அதிகாரிகளை வச்சே பிஜேபி பண்ணுவார்களோ அப்படின்ற சந்தேகம் எங்களை போன்றவர்களுக்கு எழுது. எனவே இந்த மாவட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து சங்கி சவகாசம் வைத்திருக்கக்கூடிய அதிகாரிகளை இடமாற்றம் செய்யணும், பணி நீக்கம் செய்யணும். இல்லை என்றால் தமிழ்நாடு முழுக்க இவர்கள் தேர்தலுக்கு முன்பு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அச்சநிலை ஏற்படுகிறது. இது தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறோம். நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப கூட திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துக்கு பின்புலாம் நேற்றைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. வடலூர்ல வள்ளலார் தர்மசாலைக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 டன் காய்கறி, அதே போல 2200 கிலோ அரிசி, 5000 குடிநீர் பாட்டில் அங்க இருக்கக்கூடிய காய்கறி வியாபாரியான பக்கீரான் வந்து கொடுத்திருக்கிறார் அப்படின்ற செய்தி வருது. அதே போல தஞ்சை மாவட்டத்தில் புன்னைநல்லூர் அப்படின்ற அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில், அந்த கோயிலில் இஸ்லாமியர்கள் அங்க கும்பாபிஷேகத்துக்கு சீர்வரிசையை கொண்டு போவதை பார்க்க முடியுது. சிவகங்கையில் கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு பள்ளிவாசலிலிருந்து தண்ணீரை அவங்க மீது பீச்சி எடுத்து அவங்களுடைய கால்கள் வந்து சூடாகாமல் இருப்பதற்கு தண்ணீரை வந்து பாய்ச்சி இருப்பதை பார்க்க முடியுது. காலம் காலமாக இங்கே இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக தான் இருந்துட்டு வர்றோம். அதை கெடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒற்றை நோக்கமாக இருக்குது. ஆனால் நாம் எப்படி மதுரை மக்கள் திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தை ஏற்படுத்த விடாமல் தடுத்தாங்களோ, தமிழ்நாடு முழுவதும் முருகன் கோயில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுமே இந்த பிஜேபி RSS உடைய கும்பலுடைய திட்டத்தை முறியடிக்க வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் நடக்கும். அந்த ஒற்றுமைக்கு தமிழ்நாடு அரசும் கை கொடுத்து இந்த வெறுப்பை பரப்பக்கூடிய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் பார்வையாகவும் இருக்குது. நன்றி.